உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 விதமான ஈஸியான எளிமையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலையில் இட்லி தோசை செய்யும்போது செம்ம ஆப்டான காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செய்ய போகிறது கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே புதினா வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினாவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்ட பிறகு அதே ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன துண்டு புளியை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு புதினாவும் அந்த கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் வந்துட்டு நான் இன்றைக்கி அரை முடி தேங்காய்க்கு கம்மியாக எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, புதினாவும் கொத்தமல்லியும் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், புதினா கொத்தமல்லிக்கு சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது வதக்கிட்டு அதை வந்து அந்த சட்னியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு 2 மெத்தடில் செய்யலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 6 வரமிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகா வெடிப்பு ஸ்மெல் போன பிறகு இப்போ வந்துட்டு ஒரு துண்டு புளி சேர்த்துக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கேஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இப்போ திருப்பி வந்து அதே பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இப்போ வந்துட்டு நம்ம வந்து வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போட்டு அரைக்கிறது தான். ஸோ தேங்காய் போட்டு அரைச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடாமல் அரைச்சி இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 2வது ஆப்ஷனாக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டுட்டு நல்லா தாளித்து அந்த வேர்க்கடலை சட்னியில் கொட்டிடுங்க. அந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே வேர்க்கடலை சட்னியில் கொட்டிட்டு அவ்வளோதான், கிளறி விட்டுருங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது கார சட்னி. இதுவும் செமையான காம்பினேஷன் தான் இட்லி தோசைக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி குண்டு மிளகா, காஞ்ச மிளகா, குண்டு மிளகா வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 5லேருந்து 6 மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 8லேருந்து 9 மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்துட்டு நல்ல ஒரு லைட்டு கலர் மாறணும்.
தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது கூட வந்துட்டு ஆப்ஷனல் தான். புளி வந்து நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா புளி சேர்க்கலாம், இல்லை புளி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா புளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் புளியோட கொஞ்சமாக புளி எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை ஒரு 2 வதக்கிட்டு நம்ம காஞ்ச மிளகா எடுத்து வச்சோம் இல்லைங்களா தட்டு, அதுலேயே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், டேஸ்ட்டு போயிடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா அந்த புளி வதக்கி அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு இதில் தாளிக்காமல் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தாளித்து தான் சாப்பிட்ணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் தாளிச்சும் சாப்பிட்லாம். அதே மெத்தட் தான். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறம் ஆகின உடனே உளுத்தம்பருப்பு பொன்னிறம் ஆகின உடனே கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஈஸியான தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கூட நம்ம திங்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு தண்ணியாக வேணும், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி திக்காக தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அந்த தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் கொத்தமல்லி வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியை கழுவி ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது கொத்தமல்லி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாலேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை. இப்போ கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சட்னியை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் தாளித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ தாளிச்சிக்கலாம் வாங்க. கொத்தமல்லி சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதோட எக்ஸஸான கொத்தமல்லி சட்னியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த பவுல்லையே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். கொத்தமல்லி சட்னியை பொறுத்த வரைக்கும் திக்காக சாப்பிடும்போது தான் டேஸ்ட் இருக்கும். அதை தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். இப்போ வந்துட்டு தாளிச்சிக்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனே உளுத்தம்பருப்பு கலர் மாறினோடனே எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சட்னியில். அவ்வளோதான். சூப்பரான கொத்தமல்லி சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது பெங்களூர் கார சட்னி. இது வந்துட்டு ஒரு சூப்பரான கார சட்னி, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். நார்மலாக நம்ம கார சட்னி வந்துட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாலாம் வதக்கிட்டு செய்வோம் இல்லைங்களா. ஆனால் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து, நான் இன்றைக்கி 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு
நல்லா ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை அந்த கடாயில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த மிளகாத்தூளும் நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாம் சுண்டி அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்க்கும்போது, ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இவ்வளோ தான் பெங்களூர் சட்னி. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். உப்பு, காரம், அந்த வெங்காயம் தக்காளியோட புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு தோசை அப்படி இல்லைன்னா இட்லி, இதை செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ தோசை இட்லிக்கு ரொம்ப வைக்க வேணாம், கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஈஸியான சட்னி வெரைட்டிஸ் நம்ம முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.